அன்பார்ந்த விஸ்வமிஸ்டர் நேயர்களுக்கு வணக்கம். வைகாசி மாத பலன். ரிஷப மாதம்னு பேர் அதுக்கு. வைகாசி மாதத்தில் ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். இந்த கிரகநிலையை வச்சு தான் பலன் நம்ம சொல்ல போகிறோம். இந்த கிரகநிலைன்னு வரைச்சே உங்களுக்கு ஒவ்வொரு கிரகம் தனி சிறப்போடு இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகம் தனி சிறப்போடு இருக்குது. அப்போ அனுகூலம் தானே. மேஷ ராசி, ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றார். 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றார் சுக்கிரன். 2 அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றார். கூட சூரியன், புதனாதித்ய யோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறார். இந்த புதனாதித்ய யோகம் பெற்ற கிரகம் அதிபுத்திசாலியாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி பகவான், 10ல் ராகு. மேஷ ராசிக்கு சிறப்பான யோக நேரம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் அப்படி எப்படி பாருங்க. என்ன நினைக்கிறவங்களோ அதை முடிச்சிடுவீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஜாதகத்தில் கெடுதல் பண்ணுற இடத்துல இல்லை. அவர் 7ரை சனி பகவானாக இருந்தாலும், ஏன்னா ராசியாதிபதி பவராகவும் தன குடும்ப ஸ்தானாதிபதி ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கெடுதல் நடக்காது. இந்த சூரியன் சுக்கிரனால் கணவன் மனைவி ஒற்றுமை. சப்தமாதிபதி சுக்கிரன், கூட சூரியன், 2 பகை. கூட புதன் இருந்து காப்பாற்றுறார். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கிற முருகரை போய், வள்ளி தேவையாக இருக்கிற முருகருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, சேவிங்க. லட்சுமி நரசிம்மரை சேவிங்க. மேஷராசி கெடுதலே வராது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கூடாது. விட்டு கொடுத்து போங்கள். கிரகங்கள் ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி, ராசியாதிபதி ஜாதகத்தில் ஆட்சி. தன குடும்பஸ்தானாதிபதி கூட இருக்கார் புதன். சுக்கிரன் புதன் ஒற்றுமையான கிரகம். கூட சூரியன். இந்த வைகாசி மாதம்னா ரிஷபராசிக்கு சூரியன் வந்துடுவார். அந்த மாதத்தில் சூரியன் அங்கே இருப்பார். 2ல் குரு, 11ல் சனி பகவான். சுபிக்ஷமான நேரம். அபரிமிதமான நன்மையை அனுபவிக்கின்ற மாதம். இந்த வைகாசி மாதமே உங்களுக்கு நன்மையை செய்ய தயாராக இருக்குது. வேலையில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமானுங்க. வேலைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல வச்சு குரு பார்வை இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க. டென்ஷனே ஆகாதீங்க. 12ல் செவ்வாய். தூக்கம் கரெக்டாக இருக்கட்டும். நல்லா இருப்பீங்க. மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு அம்பாவை போய் சேவிங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ. ரொம்ப நல்லா இருப்பார். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து எல்லா நன்மையும் செய்ய போகிறார். லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் பணம், வருமானம், நிம்மதி வருமானம், சந்தோஷம் வருமானம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப யோக நேரம். இப்போ யோக நேரத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதத்துக்கான பலன் அது. வேலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதுனாக்கா தப்பு பண்ணாத இருக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ தப்பு பண்ணாமல் நம்ம இருக்குமானா அந்த கிரகநிலை நமக்கு பாதுகாக்கிறதுக்கு கடமைப்பட்டதாயிடும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி, ராசியில் குரு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல், 11ஆம் அதிபதி 11ல், 12ஆம் அதிபதி 12ல். இது ஒரு ராஜயோகம்னு பேர். 3, 6, 8, 12ஆம் அதிபதி 3, 6, 8, 12ல் எங்கிருந்தாலும் ராஜயோகம். மிதுன ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் அதிபதி ராஜயோகத்தில் இருக்கார். ராசியாதிபதி கூட இருக்கார் புதன். புதன் மாறிடுவார். அவங்களாம் மாச கிரகம். இப்போ நம்ம இந்த மாத துவக்கத்தில் 1ஆம் தேதி எப்படி இருக்கிறதோ நம்ம பலன் சொல்கிறோம். பிரமாதமாக இருப்பீங்க. வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான இடம். ஜெயிக்கணும். இப்போ ஜெயிக்கிறதுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு தோல்வியிலேருந்து வெளிவரது, திருப்தியாக இருக்கிறது. 30 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிறத விட 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிறது. 35 75 மாறிடும், 90 மாறிடும். அதுதான் கிரகநிலை. அதுக்கு நம்ம முயற்சி வேணும் இல்லையா. அதுக்கு தான் கடவுளுடைய துணை.
லட்சுமி நரசிம்மரை சேவிங்கோ, பெருமாள் தாயாரை சேவிங்கோ. மிதுன ராசிக்காரங்களுக்கு பெருமாளை சேவிக்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும். நல்லது பேசுங்கோ, நல்லபடியாக இருங்கோ, நல்லா சாப்பிடுங்க. தூக்கம் மட்டும் கரெக்டாக இருக்கும். 12 சூரியன் இருக்கார், நல்லா தூங்குங்க. இரவு தூக்கம் சரியாக இருக்க வேண்டும். கடகராசி அற்புதமான நேரம். கடகராசிக்கு 10ல் செவ்வாய் ஆட்சி, 11ல் சுக்கிரன் ஆட்சி. இந்த ஆட்சின்னு என்ன அர்த்தம்? பலத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். பலம் பொருந்திவராக இருக்கான்னு அர்த்தம். 9, 10, 11 தான் உங்களை உயர்த்துகிற இடமே. தர்மகர்மாதிபதியே அதானே உங்களை உயர்த்துகிற இடம். கடகராசியெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். வெளிநாடு முயற்சி பண்ணுறீங்க, வெளிநாடுக்கான போகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் ஸ்திரத்தன்மை, வேலையில் உயர்ந்த நிலை. செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார். ஸ்திரத்தன்மை, பவர்ஃபுல், உயர்ந்த நிலை. செவ்வாய் ஸ்ட்ராங். சுக்கிரன் 11ல் மகிழ்ச்சி. அப்பா ஹாப்பியாக இருப்பீங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் மட்டும் இல்லாத பார்த்துக்கோங்க. கருத்து வேறுபாடு வேண்டாம். கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இருந்துட்டிங்கன்னா ஜாதகம் ரொம்ப நன்னாயிடும். கடகராசிகள் உயர்ந்த நிலை அடைவார்கள், கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி. சிம்மராசிக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை. 11ல் குரு இருக்கார், 10ல் சுக்கிரன், சூரியன், புதன், 9ஆம் இடத்தில் செவ்வாய். சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி, ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி, லாபஸ்தானத்தில் குரு. அப்பா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் சேரச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருங்கோ. குடும்பத்தில் யாரிடம் பகை வேண்டாம். ராசியில் கேத்து, 7 ராகு. இந்த 7ஆம் இடத்துக்கு தான் கலத்திரஸ்தானம். இந்த கணவன் மனைவி, மனைவி கணவன். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா சப்தமத்தை சரி பண்ணுறதுக்கு தான் சொல்கிறோம். குடும்பஸ்தானம் சரி பண்ணுறதுக்கு தான் சொல்கிறோம். இந்த குடும்பஸ்தானம் நன்னாயிட்டான்னா குடும்பத்தில் ஒற்றுமை நன்னா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நிம்மதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த அந்த காரியத்தை அனுகூலப்படுத்துறதுக்கு தான் நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம். மாதம் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் ஒரு கும்பிடு போடுங்க. அம்பாள், சிவன், முருகர், பிள்ளையார், நவகிரகம் ஒரு கும்பிடு போட்டு வாங்க. அவ்வளோதானே. முடியாத கஷ்டமோ? ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். எதுவுமே முடியலன்னா ஒரு அனுமாருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, ஈஸியாக. கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறார். 10ஆம் அதிபதி சுக்கிரன், புதன் சுக்கிரனோடு சேர்ந்து புதனாதித்ய யோகத்தை கொடுக்குறார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறார். இந்த வைகாசி மாதமே உங்களுக்கு பவர்ஃபுல்லான மாதமாக இருக்க போகிறது. ராஜயோகத்தை அனுபவிக்கிற மாதமாக இருக்க போகிறது. தர்மகர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்கிற மாதமாக இருக்க போகிறது. தேவைக்கு அதிகமான பண வருமானம், குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், செய்கிற வேலையில் மேன்மை. என்ன வேலை பண்ணுறீங்களோ அதில் மேன்மை. இந்த ஜாதகம் ஆணையும் ஆணை பெண்ணும் உயர்த்துகிற ஜாதகம். கணவனை உயர்த்துகிற ஜாதகம், மனைவியை உயர்த்துகிற ஜாதகம். உயர்ந்த நிலையை அடைவார்கள். சுபிக்ஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கன்னியா ராசிக்கு வாழ்க்கை தரம் உயர்த்துகின்ற இடத்தில் வைகாசி மாதம் இருக்கும். துளாராசி. துளாராசிக்கு எப்படி சொல்கிறது பாருங்கள். ராசியாதிபதி சுக்கிரன் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சரி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில். இந்த 3 கிரகம் உங்களை உயர்ந்த நிலையை அழைத்து செல்லும். குரு பார்க்கிறார், துளாராசியை குரு பார்க்கிறார். ராசியாதிபதி ஆட்சி. அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்தால் கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வர யோகம் பல கோடிக்கு அதிபதி ஆக்கிடும் இந்த வைகாசி மாதமே. ஆமாம், அதற்கான அனுகூல வழியை காண்பித்து கொடுப்பார். திருமண தடையகளும், கல்யாணம் ஆகிடும். பாக்கியஸ்தானத்தில் குரு குடும்பஸ்தன் ஆக்கிடுவார். உங்களை பிரம்மச்சாரி வாழ்க்கையிலேருந்து கிரகசாஸ்திரத்தை கூட்டு போயிடுவார். ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிக ராசி. ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி, உடன் புதன் கூட சூரியன். விருச்சிக ராசி ரொம்ப, ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி. அதிபதியே பவர்ஃபுல்லாக இருக்குச்சு, மற்றதெல்லாம் பற்றி நம்மளுக்கு என்ன கவலை?
ரொம்ப யோக நேரம். விருச்சிக ராசி மனமகிழ்ச்சியில் இருப்பார்கள். மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல கிரகங்கள். கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க. சூரியன், சுக்கிரன், புதன் ராசி பார்க்கச்சு ரொம்ப நேரம் பசியோடு இருக்காதீங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க. அம்மாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம். ராசியாதிபதி 6ஆம் அதிபதியானவர் பார்க்கச்சு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். அதை நோக்கி போகணும். டெய்லி கந்தசஷ்டி கவசம் படிங்க, முருகருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, சரியா போயிடுங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு ராசியை பார்க்கிறார். பாக்யஸ்தானாதிபதி ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். பாக்யஸ்தானாதிபதி சூரியன் 6இல் புதனாதித்ய யோகத்தை கொடுக்குறார். பாக்யஸ்தானாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறார். தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்குறார். லாபஸ்தானாதிபதி ஆட்சி. அப்பா, எல்லா நோய்க்கும் முற்றுப்புள்ளி. எந்த நோய் வேணாலும் முற்றுப்புள்ளி. இனிமேல் அந்த நோய் இல்லை. எந்த நோய் இருந்தாலும் அது சரியாகிவிடும். 3ஆம் இடத்திற்கு ராகுவால் ஏற்படுற நன்மை. எந்த கஷ்டமும் தொடராது. எந்த கஷ்டமும் நம்மை பின்தொடர்ந்து வராது. தனுர் ராசிக்கு அது பெரிய அனுகூலம். இதுவரை பட்ட கஷ்டம் இனி இருக்காது. ராசியை குரு பார்க்குறார். ராசியாதிபதி குரு ராசியை பார்க்குறார். பட்ட கஷ்டம் இனி இருக்காது. இந்த வைகாசி மாதம் சுபிக்ஷமான மாதமாக இருக்கும். ரொம்ப நன்னா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். சூரியன், சுக்கிரன், புதன் 6இல் குரு. 6ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? மறைவு ஸ்தானம் பேர். இந்த மறைவு ஸ்தானாதிபதியான குரு மறைவு ஸ்தானத்தில் 12 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அதற்கான அதிபதி குரு. அவர் 6ஆம் இடத்திலிருந்து அபரிமிதமான யோகத்தை செய்ய தயாராக இருக்கிறார். அபரிமிதமான யோகத்தை செய்ய. அபரிமிதம்னா என்ன? ரொம்ப தேவைக்கு அதிகமான யோகத்தை. மகர ராசிக்கு அது ஒரு பெரிய அனுகூலமான நேரம். குரு மாறினாலும் ரொம்ப நல்லது தான். அது 7ஆம் இடத்துல வந்து உச்சப்பட போகிறார். ஆனால் 6ல் இருக்குச்சேவே என்ன சிறப்புன்னா, நாம் ஆசைப்பட்டது, எதிர்பார்த்தது, பார்க்காது அனைத்தையும் நன்மையாக்கிடுவார். வேற என்ன வேணும் மகர ராசிக்கு? எல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். தொட்டதெல்லாம் பொன்னாகச்சு. நம்மளுக்கு வேற என்ன வேணும்? சூப்பர் பவர். கும்பராசி. கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. ராசியாதிபதி சனி பகவான் 2இல், சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில், பாகிஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில், புதனாதித்ய யோகத்தில். அடேங்கப்பா, இதெல்லாம் ஒரு அற்புதமான கிரகநிலை. கும்பராசி நினைச்சது நினைக்காதது அனைத்தையும் பூர்த்தி பண்ணிடுவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு ராசியை பார்க்குறார். இதுவரை நினைக்கவே இல்லை, அதையும் பூர்த்தி பண்ணிடுவார். நினைக்க போகிற அதையும் பூர்த்தி பண்ணிடுவார். தன லாபஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்துச்சு. சாதிக்க முடியாததை சாதிப்பார். வாக்குஸ்தானாதிபதி. வாக்கு பலித்தமாகும். சொல்கிற வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கும்பராசிக்கு. இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்குச்சு. தப்பான வார்த்தை, கோபமான வார்த்தை வேண்டாம். நல்ல பேசுகிறது நல்லதாக இருக்கட்டும். நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க. டேக் கேர் ஹெல்த். மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீன ராசி. ராசியில் சனி பகவான் 2இல் 2ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி. ஆட்சி பெற்ற கிரகம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கொடுக்கும். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி. 4இல் குரு. இந்த கிரகநிலை மீனராசிக்கு நல்லதை செய்யும். கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். தப்பாக கோபமாக வார்த்தையை விட்டுறாதீங்க. யோசிச்சு நன்மையை செய்யும். இந்த கிரகநிலை நன்மையை செய்யுமா? கண்டிப்பாக. 8 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்குதே ராஜயோகம்தான். அதுக்குன்னு நம்ம தப்பு பண்ணிட்டு ராஜயோகம்னா எப்படி? 12ஆம் இடத்துல ராகுவும் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்குச்சு. பி கேர்ஃபுல். அவசரப்பட்டு எந்த வார்த்தையை விடாதீர்கள். உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறு வேணாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள்னு வச்சு சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு வேண்டாம். மனஸ்தாபப்படாதீங்க. இந்த மனஸ்தாபப்படுகின்ற போது மீனராசி மன வருத்தத்தை அடையும். தேவையில்லாத டென்ஷன் ஆகிடும். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு தான் இந்த பரிகாரங்கள். என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது? மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நவகிரகத்தை சுற்றி வந்தால் கஷ்டம் போய்விடும்.
ரொம்ப கஷ்டம். சங்கடகத்தன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அதுவும் ரொம்ப கஷ்டம். மாதத்தில் ஒரு நாள் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி போய் அர்ச்சனை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. 12 ராசிக்காரரும் சீரோடும் சிறப்போடும் இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.